வணக்கம் வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு ஃபோன் தமிழ். ரியல்மி நார்சோ 50. இதுக்கு முன்னாடி நார்சோ 50A லான்ச் ஆச்சு, நார்சோ 50i லான்ச் ஆச்சு. இப்போ வந்து நார்சோ 50 இன்னும் கொஞ்சம் ஒரு காஸ்ட்லியான ஃபோனு. ஹீலியோ G96. இதுக்கு முன்னாடி G95 இருந்துச்சு. G96 டிஸ்பிளே இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. 90Hzலேருந்து 120Hz ஆகிருக்கு. பேட்டரி அதே தான், ஆனால் ஃபாஸ்ட் சார்ஜிங் இருக்குது. அதுக்கப்புறம் கேமராவும் 50MP கேமரா, நார்சோ 50A இருந்த கேமரா. ஸோ எந்த அளவுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது, இந்த 15,000 ப்ரைஸ் ரேஞ்சில் இது ஒர்த்தா அப்படின்ட்டு இந்த அன்பாக்சிங் வீடியோவில் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பாக்ஸ் அதே ப்ளூ கலர் பாக்ஸ் தான் இருக்குது. ஸ்டார் வேல்யூ ப்ரைஸ் வந்து ஆப்வியஸ்லி அடிச்சிருக்கு. டிஸ்கிரிப்ஷனில் வந்து உங்களுக்கு ப்ரைஸ் இருக்கும், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகே, ஸ்டார் வேல்யூ போட்டிருக்கு 1.184. இது வந்து ஹெட் ஸ்டாரு, பாடி ஸ்டார் வந்து 0.824. நம்மக்கிட்ட இருக்கிறது வந்து ஸ்பீட் ப்ளூ கலர். இது தவிர வேறு கலர்ஸும் இருக்குது. வேறு என்ன இருக்குது? 11 வாட் 3 amps. இது வந்து 33 வாட் ஃபாஸ்ட் சார்ஜர் பாக்ஸ்லேயே இருக்குது. 6GB ரேமு, 128GB. இது 4GB ரேம், இன்னும் சீப்பர் மாடலும் இருக்குது. ஹீலியோ G96 கேமிங் ப்ராசர், 120Hz வந்து எல்சிடி ஸ்க்ரீன் தான், AMOLED கிடையாது. 33 வாட் டாட் சார்ஜ் இருக்குது. அப்புறம் 5000 mAh பேட்டரியும் இருக்குது. கூகுள் சிம்பிள் போட்டிருக்கு. சேஃப்டி கைடு, யூசர் கைடு, டெடிகேட்டட் ஸ்லாட் போட்டிருக்கு. இதில் வழக்கம் போல் ஒரு கிறிஸ்டல் கேஸ், கிளியர் கேஸ். அதுக்கப்புறம் கேபிள் இருக்குது, USB Type-C கேபிள் இருக்குது. 33 வாட் டாட் சார்ஜ் ஃபாஸ்ட் சார்ஜரும் இருக்குது. ஓகே, பிளாஸ்டிக் பேக் தான், ஆனால் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இந்த ஒரு இதுவாக இருக்குது. ஒரு பேட்டர்ன்ஸ், டிஃப்ரெண்ட் பேட்டர்னாக இருக்குது. ஃப்ளாட் சைடில் வந்து ஃப்ளாட் தான், மேட் ஃபினிஷ் இருக்குது. ஆனால் ரொம்ப மேட் ஃபினிஷ் மாதிரி இல்லை, கொஞ்சம் பிளாஸ்டிக் தெரியுது. ரைட் சைடு பவர் பட்டன்லேயே வால்யூம் இதுவும் இருக்குது, ஃபிங்கர் பிரிண்ட்டும் இருக்குது, வால்யூம் ராக்கர்ஸ் இருக்குது, டெடிகேட்டட் ஸ்லாட்டும் இருக்குது. பாட்டமில் 3.1 ஆடியோ ஜாக் இருக்குது. அதுக்கப்புறம் மைக்ரோஃபோன் இருக்குது, USB Type-C இருக்குது, ஸ்பீக்கர் இருக்குது. சீரியோ ஸ்பீக்கர்ஸாக இல்லையா செக் பண்ணி பார்த்துருவோம் நம்ம. செகண்டரி மைக்ரோஃபோன் வந்து டாப்பில் இல்லை, பேக்லேயும் இல்லைன்னு நினைக்கிறேன். பின்னாடி வந்து 50MP மேட்ரிக்ஸ் கேமரா அது இருக்குது. 2MP டெப்த்து, 2MP மேக்ரோ அது இருக்குது. அல்ட்ரா வைட் கிடையாது. ஸோ பின்னாடி இருக்கிற டிசைன் வந்து ரியல்மி 8 Pro அந்த டிசைன் மாதிரியே இருக்குது. அதே மாதிரி அந்த 4 சர்க்கிள் அந்த டிசைன் இருக்குது. ஃப்ரண்ட்டில் வந்து ஆப்வியஸ்லி இந்த பஞ்ச் ஹோலு, 16MP கேமரா இதெல்லாம் ஒன்றும் புதுசு இல்லை. ஸோ இதை பூட் பண்ணிவிட்டு எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்ட்டு செக் பண்ணிடுவோம். செட்டப் பண்ணியாச்சு. ஸ்க்ரீன் 6.6 inch ஃபுல் HD ப்ளஸ்ஸு. அது மாதிரி HD ப்ளஸ் ஸ்க்ரீன்லாம் இல்லை, ஃபுல் HD ப்ளஸ் தான். A சீரிஸ் I சீரிஸ்னால் கொஞ்சம் சீப்பர்னால HD ப்ளஸ் கொடுத்துட்றாங்க. இதில் வந்து ஃபுல் HD ப்ளஸ்ஸு. டிஸ்பிளேல போனால் பிரைட்னஸ் கொஞ்சம் இதுவாக இருக்க மாதிரி தான் இருக்குது. ஹை பவர் கன்சம்ஷன் ஃபுல்லாக நான் வச்சுருக்கேன், கொஞ்சம் லோவாக இருக்க மாதிரி தான் இருக்குது எனக்கு இதில் பார்க்குறதுக்கு. மோரில் போனால் ரிஃப்ரெஷ் ரேட் ஆட்டோ செலக்ட் இருக்குது. ஸ்டாண்டர்டு ஹைனா இதுவாக இருக்கும், ஆல்வேஸ் 120 இருக்கும். ஆட்டோ செலக்ட்னால் ஆட்டோமேட்டிக்காக இதுக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் ஆகிக்கும், கண்டென்ட்டுக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் ஆகிக்கும். இந்த வீடியோ எல்லா ஃபோன்ஸ்லையும் கொடுத்துட்றாங்க. SDR to HDR வந்து கன்வெர்ட் பண்ணுறதுக்காக ஒரு நல்ல ஃபீச்சர் தான். DRM இன்ஃபோவில் போனால் வேரியபிள் ரிஃப்ரெஷ் ரேட் தான் இந்த ஸ்க்ரீனு. 30, 45, 48, 50, 60, 90, 120 7 டிஃப்ரெண்ட் ரிஃப்ரெஷ் ரேட். ஸோ நான் இது செட் பண்ணியிருக்கேன்ல ஆட்டோமேட்டிக்காக. ஸ்மார்ட்னு செட் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக கண்டென்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம படிக்கும்போது ஒரு ரிஃப்ரெஷ் ரேட் இருக்கும், வீடியோ பார்க்கும்போது இருக்கும், கேம்ஸ் ஆடும்போது கொஞ்சம் பெட்டராக இருக்கும். வைட் அண்ட் L1 சப்போர்ட்டும் இருக்குது. ஆனால் HDR சப்போர்ட் எங்கேயுமே மென்ஷன் பண்ணல. ஓகேயா, HDR வந்து எங்கேயுமே மென்ஷன் பண்ணல. ஸோ HDR ஸ்க்ரீன் கிடையாது இது. இப்போ யூடியூப்லேயும் ஆப்வியஸ்லி HDR வராது. ப்ராசஸரில் எங்கே இருக்குது? ஹீலியோ G96. இதுக்கு ஒரு G95ஓட கொஞ்சம் ஒரு ஓவர் கிளாக்டு ப்ராசஸர் தான். இதுவும் LPDDR4X ரேமு, UFS ஸ்டோரேஜ் இருக்குது. அதுக்கப்புறம் ஃபுல் HD ப்ளஸ்ஸு, 120Hz இருக்குது, 5000 mAh பேட்ரி இருக்குது. ஆனால் என்ன பிரச்சனைனா இந்த இதோட 4K வீடியோ ரெக்கார்டிங் சப்போர்ட் இல்லை இந்த சிப்பில். அது மட்டும்தான் ஒரே ஒரு இதுவாக இருக்குது இந்த சிப்பில். மற்றெல்லாம் ஓகே, ஓரளவுக்கு டீசெண்டாக இருக்குது. மற்றபடி ஆண்ட்ராய்டு வெர்ஷன் இதில் வந்து அவுட் ஆஃப் த பாக்ஸ் Android 11 தான், Android 12 கிடையாது. இவங்களோட 9 சீரிஸ் நம்பர் சீரிஸ் மாதிரி 9 Pro 9 Pro Plus மாதிரி இதில் அவுட் ஆஃப் த பாக்ஸ் Android 12 கிடையாது. Android 11 வித் Realme 2.0 தான். ஸோ அதில் இருக்கிற ஃபீச்சர்ஸ் தான் இருக்குது, எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ் இருக்காது.
ஆனால் இதில் டைனமிக் ரேம் எக்ஸ்பென்ஷன் கொடுத்துருக்காங்க. கூடிய சீக்கிரம் வந்து Android 12 அப்டேட் வரும், Realme 3.0 வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் அது எக்ஸாக்டாக எப்போ வரும் அப்படின்னு தெரில. மற்றபடி மேனுவல் கேமரா கம்பேட்டிபிலிட்டியில் ரா சப்போர்ட் இருக்குது. அதுக்கப்புறம் சென்சாரு ஆப்வியஸ்லி எல்லா சென்சாருமே தான் இருக்கணும். ஓகே, எல்லா சென்சாருமே இருக்குது. கைரோஸ்கோப்பு, மேக்னெட்டிக் சென்சார், லைட் சென்சார், ப்ராக்சிமிட்டி எல்லாமே இருக்குது. ஃபிங்கர் பிரிண்ட் செக் பண்ணுவோம். ஆனால் ப்ரீலோட் ஆப்ஸ் எக்கச்சக்கமாக இருக்குது. இதெல்லாம் இவங்களோட ஆப்ஸு. ஓகே, ஆனால் இதில் சில ஆப்ஸ்லாம் அன்இன்ஸ்டாலே பண்ண முடியாது. ஸோ இந்த இவங்களோட ஆப்ஸ் இருக்குது, அந்த ஃபின்ஷெல், இது வந்து அன்இன்ஸ்டாலே பண்ண முடியாது. இது ஏடிபி வச்சு தான் அன்இன்ஸ்டால் பண்ண முடியும். டிசேபிள் கூட இல்லை, ஃபோர் ஸ்டாப் மட்டும்தான் இருக்குது. ஸோ ஆனால் இந்த மாதிரி ஆப்ஸ்லாம் வந்து அன்இன்ஸ்டால் பண்ணலாம். நம்ம எப்பயுமே அன்இன்ஸ்டால் பண்ணுற மாதிரி ஃபேஸ்புக் அன்இன்ஸ்டால் பண்ணிவிடுவோம். ஓகே, அதை தவிர லிங்க்டின்னு, booking.com இதெல்லாம் எக்கச்சக்க ப்ளோட்டர்ஸ் இருக்குது, நிறையா இருக்குது. இதெல்லாம் மேனுவலாக தான் ஒன்று உட்காந்து அன்இன்ஸ்டால் பண்ணேன். இதெல்லாம் நம்ம இன்ஸ்டால் பண்ண ஆப்ஸு. ஃபிங்கர் பிரிண்ட் வந்து சைட் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் தான் இருக்குது. இது வந்து டக்குன்னு வச்ச உடனே அன்லாக் ஆகுது. எங்கே இருக்குது? வச்ச உடனே அன்லாக் ஆகிடுது, எந்த இஷ்யூஸுமே இல்லை. கேமரா பொறுத்த வரைக்கும் வேறு என்ன ஃபீச்சர்ஸ் இருக்குது? NFC அதெல்லாம் கிடையாது. NFC, டால்பி அட்மாஸு அதெல்லாம் கிடையாது. 1080p HDR நீங்கள் பார்த்தாலே தெரியும். இதில் HDR டிஸ்பிளே கிடையாது, அதனால் HDR கண்டென்ட் எதுலேயுமே வராது. ஆனால் ஓகே, 1080p வந்து ஸ்மூத்தாக தான் ப்ளே ஆகுது, எந்த இஷ்யூஸுமே இல்லை. ஆனால் பிரைட்னஸ் கொஞ்சம் கம்மியாக இருக்க மாதிரி தான் இருக்குது, எனக்கு ஃபீல் ஆகுது. இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருந்தது. ஆட்டோ பிரைட்னஸ் ஆனால் ஆஃப் பண்ணிட்டு ஃபுல் பிரைட்னஸ் வச்சு பார்த்தா ஓகே, ஃபுல் பிரைட்னஸ் வச்சு பார்த்தா ஓகே, ஓரளவுக்கு பரவாயில்ல. ஆட்டோ பிரைட்னஸ் ஆஃப் பண்ணிட்டு ஃபோன் ஸ்லைட்டாக வார்ம் ஆகிற மாதிரி இருக்குது. நம்ம அதை வீடியோ எடுக்கும்போது தான் பார்க்கணும் எந்த அளவுக்கு இருக்குன்ட்டு. அடுத்தது NCS ஆடியோ, சீரியஸ் ஸ்பீக்கர்ஸ்லாம் எதிர்பார்க்கறது கஷ்டம். சீரியஸ் ஸ்பீக்கர்ஸ் தானே, ரொம்ப மைல்டாக இருக்குது டாப் ஸ்பீக்கர்ஸு. சீரியஸ் ஸ்பீக்கர்ஸ் மாதிரியே ஃபீல் ஆகலையே. ஆனால் பாட்டம் ஸ்பீக்கர்ஸ் செம்ம லவுடாக இருக்குது. சீரியஸ் ஸ்பீக்கர்ஸ் மாதிரியே தெரில, சீரியஸ் ஸ்பீக்கர்ஸ் கிடையாது. பாட்டம் ஸ்பீக்கர்ஸ் தான், ஆனால் லவுடாக இருக்குது, நல்லா இருக்குது ஓரளவுக்கு. சரி, அடுத்தது கேமரா UI 50 MP கேமரா. 50 MP கேமரா, மெயின் கேமரா, புல் டவுன் ஃபார் மோர் ஃபீச்சர்ஸ் இது இருக்குது. இது வந்து அதோட இந்த செட்டிங்ஸு. இந்த இடத்துல ஓப்பன் பண்ணால் அது வரும், இதில் புல் டவுன் பண்ணாலும் வரும். 1x, 2x, 5x, 10x இருக்கா? 10xம் இருக்குது. எல்லாமே டிஜிட்டல் ஜூம் தான். 2x வரைக்கும் டீசெண்டாக இருக்கும். அது தவிர போர்ட்ரேட் மோட் இருக்குது. போர்ட்ரேட் ஃபில்டர்ஸ்லாம் எதுவும் இல்லை. போர்ட்ரேட் AI ரீடச்சிங் அப்படின்னு தான் இருக்குது. போர்ட்ரேட் ஃபில்டர்ஸ் இது என்னது? இருக்கே, பரவாயில்ல. போக்கா ஃப்ளார் இருக்குது, AI கலர் போர்ட்ரேட் இருக்குது, டைனமிக். ஓகே, இந்த 9 Pro இதிலெல்லாம் இங்கேயே இருக்கும், இதில் வந்து இந்த இடத்துல தான் இருக்குது. ஸோ அது மிஸ் பண்ணுறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. அது தவிர 50 MP மோட் இருக்குது. மோர் ஆப்ஷனில் வந்து டுவல் வீடியோ இதெல்லாம் நம்ம ஆல்ரெடி பார்த்துருப்போம், எல்லா ஃபோன்ஸில் இருக்கும். அல்ட்ரா மேக்ரோ 2 MP மேக்ரோ இருக்கிறதுனால அந்த 2 MP மேக்ரோ இருக்காது, எதுக்கு இருக்குன்னு தெரில. வீடியோ பொறுத்த வரைக்கும் இந்த அல்ட்ரா ஸ்டடி மோட்டுக்கு எப்படின்னு 1080p தான். அது அல்ட்ரா ஸ்டடி மோட் இருக்குது. அல்ட்ரா ஸ்டடி மோடு இது பண்ணாலும் 720p 1080p இந்த 2 ஆப்ஷன் தான் இருக்குது. அல்ட்ரா ஸ்டடி மோட் எனேபிள் பண்ணால் கொஞ்சம் ஸ்லைட்டாக இதுவாகுது, ஜூம் ஆகுது, அவ்வளோதான். ஃப்ரண்ட் கேமராலேயும் 1080p தான். ஃப்ரண்ட் கேமராலேயும் அல்ட்ரா ஸ்டடி மோட் இருக்குது, 720p 1080p. ஓகே, அல்ட்ரா ஸ்டடி மோட் ஆன் பண்ணாலும் 1080p தான் இருக்குது. ஃபில்டர்ஸு ஃப்ரண்ட் கேமராவில் ஃபில்டர்ஸ் அந்த போர்ட்ரேட் ஃபில்டர்ஸ் அது இல்லை. வீடியோவுக்கு வந்து ஃபில்டர்ஸ் எதுவும் இல்லை, அங்கே போட்டிருக்கு. ஆமாம், தனியாக இந்த மாதிரி போக்கா ஃப்ளேர் அதெல்லாம் இல்லை, வெறும் ஃபோட்டோஸ்க்கு மட்டும்தான் அந்த ஃபீச்சர் இருக்குது. ஓகே, நீங்கள் இப்போது ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோ சாம்பிள்ஸ் செக் பண்ணிட்டு வந்துருங்க.
realme narzo 50 ரியர் கேமரா சாம்பிள் 1080p. இது அல்ட்ரா சரி மோட் எனேபிள் பண்ணாமல் இருக்குது. ஜூம் எது வரைக்கும் போகுது? ஜூம் 10x வரைக்கும் இருக்குது. டிஜிட்டல் ஜூம் தான். ஃபோக்கஸ் எந்த அளவுக்கு இருக்குதுன்னு பார்க்கலாம். ஃபோக்கஸ் டக்குன்னு ஃபோக்கஸ் ஆகுது, எந்த பிரச்சனையுமே இல்லை. டைனமிக் ரேஞ்ச் ஓகே, ஓரளவுக்கு டீசெண்டாக தான் இருக்குது. அல்ட்ரா ஸ்டடி மோட் கொஞ்சம் ஜூம் ஆகிக்குது. பார்க்கறதுக்கு ஸ்டடியாக தான் இருக்குது. உங்களுக்கு எப்படி இருக்குது பார்க்கறதுக்கு? நான் நடந்துட்டு தான் இருக்கேன். ஓரளவுக்கு ஓகே, பார்க்கறதுக்கு டீசெண்டாக இருக்குது. realme narzo 50 ஃப்ரண்ட் கேமரா சாம்பிள் 1080p தான் ரெக்கார்ட் ஆகிட்டுருக்கு. 16MP கேமரா போன இதுலேருந்து நல்லா இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. narzo 30லேருந்து. டைனமிக் ரேஞ்ச் சுமார் தான். டைனமிக் ரேஞ்ச் அந்தளவுக்கு இல்லை, ஆனால் பரவாயில்ல, டீசெண்டாக இருக்குது ஃப்ரண்ட் கேமரா. அந்த ஸ்க்ரீன் தான் அப்பப்போ ஆன் ஆகுது, ஆஃப் ஆகுது. பிரைட்னஸ் கொஞ்சம் பிரச்சனையாக இருக்குது. அது ஃபிக்ஸ் பண்ண சரியாயிடுன்னு நினைக்கிறேன். ஓகே, ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ் நம்ம செக் பண்ணியிருப்பீங்க. குவாலிட்டி எந்த அளவுக்கு? அந்த 50MP கேமரா, அந்த ஃப்ரண்ட் கேமரா, அந்த 16MP நல்லா இருக்கா குவாலிட்டி? கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஓகே, வேறு என்ன இருக்குது இந்த ப்ரைஸ் ரேஞ்சில்? 5G ஃபோன்ஸே கிடைக்குது. போக்கோ M4 Pro 5G இதே ப்ரைஸ் ரேஞ்ச் தான் இருக்குது. அது கொஞ்சம் இந்த இதில் அந்த 5G ஃபோன் தான் அது. ப்ராசர் கொஞ்சம் பெட்டரான ப்ராசர் தான். காம்படிஷன் நிறைய டஃப்பாக கொடுக்குறாங்க. இந்த போக்கோ இந்த ரெட்மிலே இருக்குது, ஆனால் அது AMOLED. ரெட்மி Note 11 SCB ரீசெண்டாக அன்பாக்சிங் பண்ணியிருப்போம். அதில் வந்து ஆனால் AMOLED 90Hz, இதில் வந்து LCD 120Hzனால காஸ்ட் கொஞ்சம் கம்மி பண்ணியிருக்காங்க அதில். மற்றபடி காம்படிஷன் வந்து இந்த 15,000 பேசிங் நிறையா இருக்குது. இவங்க வந்து அண்டர் 15,000ல் 4G ஃபோனு, அபோவ் 15,000 5G ஃபோன் லான்ச் பண்ணுவோம் அப்படின்ட்டு ரியல்மி சொல்லியிருக்காங்க. ஃப்யூச்சரில் பார்ப்போம். இன்னும் 10,000 ருபீஸ்க்குலாம் 5G ஃபோன் வரதுக்கு நிறையா வாய்ப்பு இருக்குது. இப்போது 5G வேறு ஆப்ஷன் இந்த வருஷம் போகுது. அதனால் காம்படிஷன் வந்து டஃப்பாக தான் இருக்கும். இன்னும் கொஞ்சம் பெட்டரான ப்ராசஸ் 5G ப்ராசஸ் இன்னும் சீப்பாக வந்துச்சுன்னா இன்னும் கம்மி காசுக்கு நிறையா இந்த மீடியாடெக் தான் மோஸ்ட்லி வரும். ஸ்னாப்ட்ராகன் இன்னும் காம்படிஷன் நிறையா கொடுக்கணும். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்ட்டு கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். அது வரைக்கும் see you. Thanks for watching. மறக்காம சப்ஸ்கிரைப் அந்த பெல் ஐகானையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க.